ஹலோ ஆல். ஸோ எனக்கு வந்து பெருசாக வந்து பேபிக்காக வந்து ஃபேமிலி ரிலேஷன் சைட்லேருந்து ப்ரெஷர் பண்ணி என்னை யாரும் அப்படிலாம் கஷ்டப்படுத்தி அப்படிலாம் பண்ணதே கிடையாது. பட் ஆனால் வந்து எனக்கு போஸ்ட் மேரேஜ் எல்லாருக்கும் இருக்க ஆசை மாதிரி தான். ஸோ பேபி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஆசைப்பட்டு வேண்டி பண்ணது தான் இந்த பூஜை. ஸோ நான் என் லைஃப்லேயே வந்து இந்த பூஜை அதாவது ஆடிப்புறம் பற்றிலாம் நான் கேள்விப்பட்டதே கிடையாது. ஃபார் வெரி ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்ச ஒரு ஐயரோட ஒய்ஃப் வந்து என்கிட்ட சொன்னாங்க, இந்த மாதிரி பானு வந்து ஆடிப்புறத்துக்கு வந்து வளையல் வாங்கி கொடு அம்மனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் என்ன பண்ணேன்னா யோசிச்சு பார்த்துட்டு சரி வீட்லேயே அந்த பூஜையை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டேன். ஸோ லாஸ்ட் இயர் பண்ணோம் அந்த பூஜையை. ஸோ ரியல் இமேஜஸ் வந்து எதுவும் இல்லை. லாஸ்ட் இயர் வந்து ரொம்ப பிஸியாக லைக் அந்த நல்ல நேரத்துக்குள்ளே முடிக்கணும் ப்ளஸ் ஆஃபீஸ் போகணும்னு சொல்லிட்டு சீக்கிரமாக பண்ணிட்டு கிளம்பிட்டேன். பட் ஆனால் எப்படி பண்ணேன் அப்படின்றத நான் கிளியராக சொல்கிறேன். ஸோ எங்கள் வீட்டில் வந்து வாராகி அம்மன் ஃபோட்டோவும் லட்சுமி தேவியோட ஃபோட்டோவும், ஸோ இது 2 ஃபோட்டோவையும் வச்சு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஒரு பலகையில் வந்து ஒரு ரெட் கலரில் ஒரு துணி வச்சுட்டு அது மேலே அம்மனை வச்சுட்டு, ஸோ நம்ம நார்மலாக வளையல்லாம் கோர்ப்போம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி கோர்த்து அதை மாலையாக போட்டுட்டு ப்ளஸ் வந்து நம்ம வளகாப்பு பண்ணுறதுக்கு என்னென்னலாம் பண்ணுவாங்களோ பழம், ஒரு தட்டு நிறைய வளையல், அப்புறம் அம்மனுக்கு வந்துட்டு ஒரு பிரசாதம் மாதிரி ஒன்று பண்ணிவிட்டு மஞ்சள், குங்குமம், சந்தனம், ஸோ பன்னீர் பாட்டில் இது எல்லாமே நம்ம ஒரு நலங்கு வச்சா எப்படி வைப்போமோ அது மாதிரி எல்லாத்தையுமே செட் பண்ணி வச்சுட்டு அதை அப்படியே அம்மனுக்கு பண்ணேன். ஸோ அம்மனுக்கு வந்து ஃபோட்டோலேயே வந்து கன்னத்தில் வந்து சந்தனம்லாம் தடவி விடுறது, ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணி அப்புறம் ஊதுபத்திலாம் காமிச்சு, ஸோ அதில் வந்துட்டு ஒரு மந்திரம் மாதிரி ஒரு லைன்ஸ் இருந்தது. ஸோ அது வந்து நான் கேள்விப்பட்டு அதை வந்து நான் வாசித்தேன். அந்த டைமில் வாசிச்சுட்டு பூஜையை முடிச்சிட்டேன். முடிச்சதுக்கப்புறமேட்டு அந்த சாமி அதாவது அந்த வளையலோடு இருக்கு இல்லையா, ஸோ அப்படியே அந்த அம்மனை மட்டும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிட்டு தனியாக பூஜை ரூமில் மறுபடியும் வச்சுட்டு அந்த பலகையில் வந்துட்டு திரும்ப நான் உட்காந்துட்டு என் அம்மா எனக்கு பண்ணாங்க. ஸோ நான் மாசமாக இருந்தால் நான் எப்படி பண்ணுவாங்களோ அது மாதிரி எனக்கு வந்துட்டு நலங்கெல்லாம் வச்சு விட்டு எனக்கு 2 வளையல் கையெல்லாம் போட்டு விட்டு எல்லாமே எனக்கு பண்ணாங்க. ஸோ அந்த டைம் நல்லா ஆக்சுவலாக வந்து கிட்டத்தட்ட கண்ணே கலங்கிடும். ஸோ அந்த மாதிரி உட்காந்து நான் ஆக்சுவலாக நிறைய வேண்டிக்கிட்டேன். ஸோ அந்த டைமில் அப்படியே அம்மனோட மடியிலே உட்காந்து நான் வேண்டுற மாதிரி தான் நல்லா மனசார வேண்டிட்டு, ஸோ அதே மாதிரி அம்மனுக்கு வந்துட்டு நம்ம அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஒரு ஆரத்தி மாதிரி ஒன்று எடுப்போம். ஸோ அதை எடுத்து முடிக்கிற மாதிரி நமக்கும் அதே மாதிரி ஆரத்தி ஃபைனலாக வந்து ஆரத்தி எடுத்து முடிச்சுட்டு ஃபைனலாக பூஜையை முடிச்சிடலாம். ஸோ நான் எந்த ஹோப்பில் வந்து இந்த பூஜை பண்ணேன்லாம் சத்தியமாக தெரில. ஸோ இந்த பூஜை பண்ணி கரெக்டாக கொஞ்ச நாள்லேயே வந்துட்டு எனக்கு சஷ்டி பேபி வந்து கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. அண்ட் இந்த வருஷம் ஆடிப்பறத்துக்கு பார்த்திங்கன்னா என் குழந்தை என் கையில் இருக்காங்க இப்போது. நான் பர்சனலாக வந்துட்டு சாமியை நம்புவேன். ஸோ நம்ம எவ்வளவோ சாமி கும்பிட்றோம், வேண்டுதல் வைக்கிறோம், எல்லா சாமியும் நல்லது பண்ணுமான்லாம் எனக்கு சத்தியமாக தெரியாது. நம்ம ஒரே சாமியை வந்து லைக் நிறைய வந்து அவதாரத்தில் வேண்டும் பொழுது ஸோ கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒரு அவதாரம் கண்டிப்பாக நமக்கு நல்லது பண்ணும். ஸோ நம்பிக்கையை விடாதீங்க, நல்லதே கண்டிப்பாக நடக்கும். ஸோ லாஸ்ட் இயர் நான் எந்த வளையல வச்சு நான் சாமிக்கு வந்துட்டு அதை போட்டு பண்ணனோ அந்த வளையல் நான் பத்திரமா எடுத்து வச்சு நான் எப்போ ப்ரெக்னென்ட் ஆனாலும் அந்த வளையல் தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசில் வேண்டிகிட்டே இருந்தேன். அதே மாதிரி என் வளகாப்பு அன்னைக்கு பார்த்திங்கன்னா என்னோடய தட்டில் ஃபுல்லாகவே நான் வந்து அம்மனுடைய ஃபோட்டோவில் போட்டிருந்த வளையல் தான் தட்டில் வச்சுருந்தோம். அது இல்லாமல் எக்ஸஸாக கொஞ்சம் வளையல் வச்சுருந்தோம், அவ்வளோதான். அதே மாதிரி இப்போ சப்போஸ் நம்ம வந்து பேபி வந்து இப்போ நல்லபடியாக பிறந்துட்டாங்க அப்படின்னா இதுக்கப்புறம் எதுவும் இப்போ வேண்டுதலாக எதுவும் இல்லை அப்படின்னா இந்த இயர் ஆக்சுவலாக வந்து என்ன பிளான் பண்ணியிருக்கோன்னா அந்த வளையல் ப்ளஸ் வந்துட்டு மஞ்சள் குங்குமம் அதை வந்து எடுத்துகிட்டு போயிட்டு கோவிலில் வரவங்களுக்கு ஒரு 5 பேர் 7 பேர்